அஸ்ஸலாமு அலைக்கும். கீரையே சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்க. கீரை தான் சாப்பிடுறோங்கிறதே தெரியாம சாப்பிடுவாங்க. இதை இட்லி, தோசை, சாதம்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே அட்டகாசமா இருக்கும். இப்ப இது செய்யறதுக்கு நான் 1 கப் அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 7-8 மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு மல்லி, ஜீரகம், மிளகு, வெந்தயம். இப்ப இது எல்லாத்தையுமே லேசா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. ஃப்ளேமை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மறுபடியும் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்தெடுத்து செய்யும் போது தான் இந்த தொக்குடைய டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்காண்டி தான் இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளையும் மிக்சியில் ஆட் பண்ணி நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நம்ம கீரையும் ஆட் பண்ணி நம்ம இது நல்லா ஃபைன் பேஸ்டா இது போல அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, வெங்காயத்தூள் இது ரெண்டையும் நல்லா பொரிய விட்டதுக்கு அப்புறமேல நம்ம அரைச்சி வச்ச கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். கீரையோடைய நிறம் நல்லா மாறி வருது பாருங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது அதிகமா தெரிக்கும், அதனால ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம லோ ஃப்ளேம்லயே வச்சு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்க நம்மளுடைய தொக்கு ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சுத்தமான பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சு நம்ம 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.